ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மீடியா டாக்ஸ். இன்றைக்கி வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாங்க. அஜய் வராங்க, ஃபங்க்ஷனில் வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. நீ போய் ரெடி ஆகிட்டு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உள்ளே அமுச்சு விடுறாங்க. அன்றைக்கிட்டேயும் கேட்குறாங்க, நீ ரெடி ஆகிட்டு வா, உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ளே அமுச்சு விடுறாங்க. பல்லவியும் பார்வதியும் வீடு சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ கண்ணன் வந்து சமைச்ச சாப்பாடெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அந்த கையோடய வந்து பல்லவிக்கு கையெல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க தான் சின்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே வந்து பல்லவிக்கு பிடிக்கல. பேர் கண்ணன், இவன் அஜயோட தம்பி, இவன் மனசு பட்டதை அப்படியே பேசிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பார்த்தாச்சு அஜய் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு, வந்துடுவார் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கண்ணனும் மார்கதர்ஷியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களோட சின்ன வயசில் பார்த்துருக்கேன், அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நான் வந்து எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்ஸசைஸ்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு அஜய் நடந்து நினச்சி. அப்போ வந்து பிரியா வராங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கம்பல் பண்ணி கேட்குறாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, நெஞ்சலியே விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வராங்க. ஸோ உடனே வந்து என்ன ரெடி ஆகலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் ஒரு மூஞ்சி மாதிரியாக இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. பார்வதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. யாருன்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அஜய் ரெடியாகி வராங்க. அப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, மார்கதர்ஷியோட பொண்ணு பல்லவிக்கும் என் பையன் அஜய்க்கும் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அஜய் செம்ம ஷாக்காகிறாரு. பிரியாவும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இவரோட மூஞ்சியை பார்த்துட்டு மார்கதர்ஷி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே என் பையன் என்ன சொல்லணும்னு கேட்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லைப்பா எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறாங்க. செம்ம ஷாக்காகிறாங்க. அதோட எபிசோட் வந்து முடியுது.